ஆஸ் வி ஆர் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் வந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டுருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, ஃபேக்ட்னா என்ன, உண்மை, செக்னா என்ன, சரி பார்க்குறது, ஃபேக்டை ஏங்க செக் பண்ணோம், இந்த கேள்வி எனக்குள்ளே வந்தது. ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் போலியான இன்ஃபர்மேஷன் பரவி கொண்டு இருக்கிற இந்த நிலையில் சோஷியல் மீடியாவில் வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே உண்மைதானா, இந்த கேள்வியை எல்லாருமே நம்ம சரி பார்த்து எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இம்பேக்டான ஒரு விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இன்க்ளூசிவ் சொசைட்டி. எல்லாரும் சமம் நம்ம பேசுகிறோங்க. அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் வரப்போ ஆண் பெண் சமம், ஆண்களை போலவே பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதை பற்றி தான் நம்ம காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கோம். மற்ற எல்லாரையுமே நம்ம வந்து மறந்துடுறோம். அப்போது இந்த சொசைட்டின்றது எல்லாருக்குமே பொதுவானது, அப்போ எல்லாருமே ஈக்குவல் தானே. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இம்பேக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த செஷனில் சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது அறிவியல் மனப்பான்மை, நம்ம எல்லாமே அறிவியல் மனப்பான்மையில் பார்க்கணும். ஆக்சுவலாக காலங்காலமாக எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி வளர்த்த ஒன்று என்ன அப்படின்னா, வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காத, உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நம்பினேன்னா, ஓகே இதில் சயின்ஸ் இருக்குது, அறிவியல் இருக்குது, இதை வந்து நான் நம்பிட்டு இருந்தேன். பட் இந்த செஷன் வந்து அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, இதில் அறிவியல் கிடையாது, போலியான அறிவியல், சூடோ சயின்ஸ் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் இந்த 3 நாள் நடைபெற்ற இந்த என்எஸ்எஸ் கேம்பில் மட்டும்தான் என்னால் தெரிஞ்சுக்கவே முடிஞ்சது. இல்லை அப்படின்னா இது ஒரு அவேர்னஸ் கேம்பாக இருந்துரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபன் என்ஜாய் பண்ணிவிட்டு டைமை கடந்து போயிட்டுருப்போம். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா, நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம ஷேர் பண்ணுறதோ மற்ற விஷயம் பேசுகிறதோ கிளாரிட்டி கிடைச்சது. ஆமாம், கண்டிப்பாக சார். முக்கியமாக இந்த ஜென்ரேஷன் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் சார், எல்லாமே முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும். ஸோ எங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக இருந்துச்சு நிஜமாவே. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நல்லா அடிக்டாக தான் இருக்கும். என்ன தான் நம்ம வந்துட்டு படிப்பு அறிவு சார்ந்து போயிட்டு இருந்தாலும் அந்த சோஷியல் மீடியா நம்மளையும் அடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்புறம் இந்த வெறுப்பு பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை நாளும் நம்மளும் அதுக்குள்ளே தான் இருந்துட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு அது இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த செஷன் மூலியமாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது, ஓகே இதெல்லாம் தான் வெறுப்பு பேச்சு, இதெல்லாம் போலி செய்திகள், இதை நம்ம கண்டறிஞ்சு தான் இதுக்கப்புறம் நம்ம அனுப்பணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அது ரியலி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். பிகாஸ் அது இல்லாமல் நம்ம ஒரு செய்தி, இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய செய்தி வருது, இன்ஸ்டாகிராமில் நிறைய செய்தி வருது, அது என்னன்னே தெரியாமல் நம்ம மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கோம். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்றது இந்த ஃபேக்ட் செக் யூனிட் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வந்துச்சு.